வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. துர்காக்கா, நானும் அம்மாவும் ஹாஸ்பிடல் போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்களும் பெரியம்மாவும் ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அப்புறம் நான் வீட்டெல்லாம் சுத்தமா தொடச்சு நீங்க சொன்ன மாதிரியே மாங்காய் போட்டு ஒரு சாம்பார், மாங்காய் போடாத ஒரு சாம்பார்னு 2 சாம்பார் வச்சு சமையல்லாம் முடிச்சிட்டம்மா. ஒன்னு சொல்ல மறந்துட்டம்மா. நான் சமைச்சிட்டு இருக்கும் போது தெய்வான பாப்பா ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் இருங்கம்மா, நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களுக்கு தனியா சாம்பாரு, கூட்டு, பொரியல் எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிட்டம்மா. அப்பதான் யாழினி பாப்பா வந்தாங்க. வீட்ல பழங்கள்லாம் இல்ல, எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வர என்ன கடைக்கு அனுப்புனாங்க. நான் மாங்காய் போட்ட சாம்பாரை கிச்சன்ல வச்சேன். மாங்காய் போடாத சாம்பாரை தான் டைனிங் டேபிள்ல வச்சுட்டு போனேன். ஆனா தெய்வானம்மா சாப்பிடும்போது அந்த மாங்காய் போட்ட சாம்பாரு எப்படி டைனிங் டேபிளுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. புனிதா, கேட்டியா? இந்த யாழினி அமுதாவும் கூட்டு கலவணித்தனம் பண்ணி ஒரு மாங்காய் சாம்பாரை வச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்க. பாவம் தெய்வான, குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாம எவ்வளவு அவஸ்தைப்படுறா. புனிதா, இதுக்கெல்லாம் அந்த அமுதாவும் யாழினியும் தான் காரணம். துர்கா, நீ வா, இந்த விஷயத்த உடனே அத்தைகிட்ட சொல்லலாம். நீ வா வா மாமா. வா. கொஞ்சம் பொறுங்க மாமா. யாழினி யதார்த்தமா கூட இவங்களை கடைக்கு அனுப்பியிருக்கலாம்ல. பழம்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவ என்கிட்ட கூட சொன்னான். துர்கா கடைக்கு போனது வேணா யதார்த்தமா இருக்கலாம். ஆனா துர்கா மாங்காய் போடாத சாம்பார டைனிங் டேபிள்ல வச்சுட்டு போயிருக்கா. தெய்வான சாப்பிட உட்காரும் போது டைனிங் டேபிளுக்கு எப்படி மாங்காய் போட்ட சாம்பார் வந்துச்சு? அதான் மாமா எனக்கும் புரியல. புனிதா, நீ வா. நம்ம அமுதாவையும் யாழினியும் கூப்பிட்டு விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். நீ வா மாமா. இருங்க மாமா, ஏற்கனவே நடந்த பிரச்சனை எல்லாம் போதும். இப்ப நம்ம போய் நம்ம அமுதா கிட்ட விசாரிக்க போனோம்னா அப்புறம் மணிகண்டன் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவான். ஐயோ புனிதா, அதுக்காக பண்ணாத தப்புக்கு நீ எல்லார்கிட்டயும் அவமானப்பட்டுட்டு இருப்பியா? இங்க பாரு, நடந்ததை சொன்னாதான் உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஏற்கனவே என் மண்டைக்குள்ள நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மாமா. அமுதாவோ யாழினியோ, என் பிரச்சனை என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் இவ்ளோ போராடுறேன். என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எந்த தப்பும் பண்ணல. அதனால இதையெல்லாம் பேசி இருக்கிற பிரச்சனைய இன்னும் சிக்கலாக்காதீங்க. புனிதா, இப்ப நீ என்ன சொன்ன? நம்ம குடும்பத்தை ஆபத்துல இருந்து காப்பாத்தணுமா? அப்படி என்ன ஆபத்து? எதனால ஆபத்துன்னு சொல்லு. என்னால என்ன முடியுமோ அதை நான் செய்யறேன். சொல்லு புனிதா. என்னம்மா என்னென்னமோ சொல்றீங்க? அக்கா, நீங்க கிளம்புங்க. நீங்க இங்க நடந்த எதையுமே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போ வெளியே யார்கிட்டயும் சொல்லவும் வேண்டாம். நான் யார்கிட்டமா சொல்ல போறேன்? வேலை செய்யற வீட்டுல நடக்கிறதெல்லாம் நான் வெளியே மூச்சு கூட விட மாட்டேன். என்ன நம்பலாம் புனிதாம்மா. நான் வரேம்மா. வரையா? யாரோ ஒரு பொண்ணு துர்கா, அவளுக்கு இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை இங்க இருக்கவங்க யாருக்குமே இல்ல. ஆமா, நீ என்னமோ ஒன்னு சொன்னிய புனிதா, ஆபத்துன்னு. அத பத்தி கேட்டா உடனே பேச்ச மாத்திட்ட. என்ன ஆபத்து சொல்லு புனிதா. நான் ஏதாவது அதுக்கு உதவி பண்ணணுமா? சொல்லு. மாமா, இங்க நடக்கிறதுல பாதி எனக்கே புரியல. நான் தேவைப்பட்டா சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. புனிதாக்கா சொல்ற மாதிரி அமுதாவை தவிர இதுல வேற யாராவது இருக்காங்களோ? எதுக்கும் அமுதா கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லி வைப்போம். அமுதா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? அதுவும் எனக்கு தெரியாமலையா? அப்படி என்ன விஷயம்? நீ சொல்லு, நான் கேக்குறேன்.
என் அண்ணன் வல்லவனும் துர்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ, இது வேறயா? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. வல்லவனும் புனிதாவும் சேர்ந்து மாங்காய் போட்டு சாம்பாரை யாரு மாத்தி வச்சதுன்னு துர்கா கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. துர்கா எல்லாத்தையும் சொல்லிட்டா தெரியுமா? நான் துர்காவை கடைக்கு போக சொன்னேன்ல, அதையும் சொல்லிட்டா. என் அண்ணன் வேற புனிதா கிட்ட நம்ம 2 பேரை பத்தி சொல்லிட்டு இருக்கான். போச்சு, நம்ம மேல சந்தேகம் திரும்பிடுச்சு. இங்க பாரு, இப்ப புனிதாக்க வந்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? பதிலா? என்ன பதில்? நாம் எதுக்கு சொல்லணும்? முதல்ல இப்படி பயப்படுறதை நிறுத்து.